குட் ஈவினிங் ஆல். நான் தட்சிணாமூர்த்தி, ஜேசிஏ மைலேஜ் சென்ட்ரல். நான் ஜோன் ட்ரெயினர் 2020 முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா 90s கிட். ஸோ 90s கிட் அப்படின்னா என்னன்னு ஏதாவது சொல்லலாமா? ஓகே, அதுக்கும் டாபிக் என்ன ரிலவெண்டா இருக்கும்? சூப்பர். வேற ஏதாவது? சூப்பர். வேற 1990 வந்து ஒரு சொல்ற மாதிரி கோல்டன் பீரியட் தான். அந்த ஸ்டேஜ்ல உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க யாரெல்லாம் 90s கிட் இருக்கீங்க? ஸோ சூப்பர், நிறைய பேர் இருக்கீங்க. 90sல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா எல்லா எவாலுவேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆகட்டும், எவாலுவேஷன் ஆஃப் த கேம்ஸ் ஆகட்டும், அவங்க பேசிக்ல இருந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து அவங்க வந்து பேசிக் டு அந்த இப்ப இருக்க கரண்ட் வரைக்கும் வந்து அவங்க வந்து பார்த்து வளர்ந்தவங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா 2025ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புதுசா இன்னைக்கு அப்டேட் தான் தெரியுமே தவிர அந்த பழசெல்லாம் தெரியாது. பட் ஆனா இவங்களுக்கு வந்து பேசிக்ல இருந்து தெரிஞ்சு வந்தவங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்கன்னா 90s கிட்ட வந்து என்னன்னா, நம்ம 90sல வாழ்ந்த வாழ்க்கையும் இன்னைக்கு நம்மளோட லைஃபையும் நம்ம வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸா நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறது ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹெல்த் அண்ட் வெல்த் நம்ம பார்க்குறோம். ஸோ 90s கிட்டன் பார்க்கும்போது வந்து நம்ம இந்த டாபிக்கோட எதை ரெலவென்ட் பண்றோம்னா, நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆஃப் 90ஸ்லயும் இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸோட நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ எது கோல்டன் இரான்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்த். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஹெல்த், வெல்த் இந்த 4 டாபிக் தான் வந்து நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு பேசும் படம் மாதிரி. நான் வந்து பேசுறதோட வந்து நான் கொண்டு வந்த இமேஜஸே வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லுவோம். நிறைய 90s கிட்ஸ் இருக்கீங்க. ஸோ அந்த 90s கிட்ஸுக்கு வந்து அவங்களோட அந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் வந்து ஒரு ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடிலாம் நம்ம 90ஸ்ல வந்து பார்க்கும்போது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் தெரியல, அந்த கலாச்சாரம் தெரியல, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தாத்தா பாட்டி பாண்டிங் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா, அத்தை, மாமா, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. எல்லாரும் ஒன்னா விளையாடுவாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர், மொபைல்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஜாலியா விளையாடுறதா இருக்கும். இந்த மாதிரி குட்டை யூஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. மேக்கப் போட்டுருவாங்க. அப்பா பிரிந்து பின்றது, இந்த மாதிரி வந்து அவங்க விளையாட்டு எல்லாமே வந்து இப்படிதான் இருக்குமே தவிர என்னைக்குமே வந்து அவங்க ஆளாளுக்கு ஒரு போன் எடுத்துட்டு உட்காந்துட்டு அவங்க வந்து டிஸ்ட்ராக்ஷனா இருக்க மாட்டாங்க. யாராவது ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா வெளியே போய் மொபைல்ஸை நோண்டிட்டு இருக்க மாட்டாங்க. குழந்தைங்கலாம் பாருங்களேன், அம்மா மாதிரியே மேக்கப் பண்ணி பழகுது, அப்பா தூங்கும் போது வந்து மசாஜ் பண்ணி விடுறது, தலை குரும்பி போட்டு விடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுங்க. எங்க வீட்டுல நிறைய நடந்திருக்கு. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு வந்து சமைக்க சொல்லி தருவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து குட்டீஸா இருக்கும்போது வந்து நிறைய சமையல்லாம் சொல்லி தர்றது, அவங்களுக்கு வந்து இந்த பிடிச்சதெல்லாம் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டு பழகுவாங்க. அப்பாவுக்கு மேக்கப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு வந்து பாண்டிங் இருக்கு. அக்கா தங்கச்சி நிறைய ஃபேமிலிஸா குட்டீஸ்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து படம் வரைஞ்சி சோத்து விளையாடுறது ஒரு ஜாலி லைஃபா இருக்கும். யாருமே வந்து அந்த தனித்தனியா இண்டிவிஜுவலா போய் அவங்க போனை பார்த்துட்டு ஒரு ஓரமா உட்கார்றது அந்த மாதிரி இல்லாம எல்லாரும் கூட்டா வந்து விளையாண்டு பழகினாங்க. இது என்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, சரி. இது என்ன சொல்ல வருது இந்த இமேஜ்? இது அதாவது இது என்னன்னா, இந்த 3 விஷயங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த விஷயத்துல அடி வாங்காத ஆளே இருக்க மாட்டாங்க 90s கிட்ல. உண்மையா? வாங்கிருக்கீங்களா கோகு? ஓகே. ஆக்சுவலா வந்து என்னன்னா, அடிச்சாலும் அவங்க வந்து அந்த பாசம் கிடையாது. பட் வந்து அவங்க வந்து அந்த ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த திணிக்கணும்னு நினைக்கும் போது அவங்க கண்டிச்சு வளர்த்தாங்க. ஸோ அந்த வந்து அவங்க கண்டிச்சு வளர்த்ததுனால வந்து அந்த பிள்ளைங்க வந்து அந்த கல்ச்சரோட இருக்கு பழகினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கதை கேள்விப்படுறீங்களா? வாட்டர் மெலன் சாப்பிடும்போது கொட்டையை முழுங்கிட்டா வயிற்றுக்கு செடி வளரும், இதெல்லாம் பயந்து நிறைய பேர் இருப்பாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல சைக்கிள் ஓட சொல்லி தருது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது மரத்துல ஏறி மாங்காய் தேடி சாப்பிடுறது. ஒரு கேம் விளையாண்டா கூட அந்த கேம்ல வந்து நம்ம வந்து அறிவை வளர்க்குற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த பரம பதம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். எதை காயை நவுத்தணும்னா எத்தனாவது சட்டத்துல நம்ம அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய மேக்ஸ் சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த காலத்து கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே பிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் இருக்கும். முன்னெல்லாம் பாருங்க, நெக்ஸ்ட்
முன்னாடி பாத்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க வெளியே விளையாண்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ள வாடான்னு சொல்லி பேரண்ட்ஸ் கூப்பிட்டு விடுறாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நீ வெளியே போய் விளையாடுறான்னு சொல்லி தள்ளிடுறாங்க, பிசிக்கலா விளையாடுறான்னு சொல்றாங்க, மொபைல் உட்காந்து விளையாண்டு இருக்காங்க. பிசிக்கலா விளையாடுன்னு சொல்லும் போது இவங்க வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. அதுக்கு போல என்ன பண்றாங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறா அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அந்த மெட்டா பேட்னு ஒண்ணு விக்குது, அதை வாங்கி வச்சு வீட்டுக்குள்ளே உட்காந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். அப்ப வேர்க்கு நம்ம விளையாடும் போதுதான் நமக்கு வந்து உடம்பு வந்து நம்ம நல்லா ஃபிட்டா இருக்கும். அந்த வந்து நமக்கு அந்த காலத்துல வந்து சுகர் என்னன்னு தெரியாது, ஒபிசிட்டினா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வந்து சுகர் வந்து இல்லாத வந்து 10ல் 8 பேருக்கு வந்து சுகர் வந்துருச்சு. ஸோ காமன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டியா பண்ணலாம், பரமபதம், அப்புறம் இந்த இதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் பவரை கூட்டுற மாதிரி கேம்ஸ். அண்ட் வந்து ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குச்சி வச்சிருப்பாங்க, அந்த குச்சியை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி விளையாடும் போது அந்த பசங்க வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷனா வந்து அந்த குச்சியை மட்டும் ஒரு குச்சியை மட்டும் ஊற்றுவாங்க. அண்ட் அந்த கோலியில விளையாடும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த காயினை பார்த்து அடிக்கும் போது கான்சென்ட்ரேஷன் பவர் கூடும். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க விளையாண்ட இருக்குது கேம்ஸ் எல்லாமே வந்து பிசிக்கலா வந்து நல்லா இருந்துச்சு. கில்லி, பம்பரம் அண்ட் ஸ்கிப்பிங்லாம் வந்து ஃபுல் பாடிக்கான எக்ஸசைஸா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யாராவது விளையாடுறாங்களா? யாருமே ஸ்கிப்பிங் பண்றது இல்லை. இந்த மாதிரி யாராவது கண்ணாடி உடச்சிருக்கீங்களா? பக்கத்து வீடு பார்த்துட்டு கண்ணாடி எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டு பண்ண இல்லையா? ஸ்கூல் கண்ணாடி உடச்சிருக்கீங்க, சூப்பர் கோகுலு. நெக்ஸ்ட் வெல்த். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அந்த வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்க 9 to 5 ஜாப் தான் ஒர்க் பண்ணுவாங்க. மொபைல் இருக்காது, லேண்ட்லைன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அவங்க ஒர்க் பண்ணும்போது 9 to 5 ஜாப் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க ஒர்க் பண்ணும்போது போனுங்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. எப்படி வந்து நம்ம வீட்டுல வந்து வெளியில செருப்பு கட்டி வச்சுறோமோ அந்த மாதிரி வந்து ஆபீஸ் முடிஞ்சு வரும்போது அவங்களோட ஜாப் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அவங்க வீட்டுல வந்து ஃபேமிலி மேனா தான் வருவாங்க. என்னைக்குமே ஜாப் வந்து வீட்டுல கொண்டு வராங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா ஜாப் ஆபீஸ்ல விட்டுருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் டாய்லெட் வரைக்கும் வந்துருச்சு. டாய்லெட் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தியா எடுக்க என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலியோட உண்டான பாண்டிங் வந்து குறைஞ்சு போகுது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா டபுள் புல்லட்ல ஸ்டாண்டிங்ல போற மாதிரி ரெண்டு ஒரே மாதிரி ஸ்பீடுல ஒரே கண்ட்ரோல்ல போகணும். ஒன்னு ஸ்பீடாவோ இல்ல கொஞ்சம் விலகுச்சினாலோ கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம போகணும். ஸோ அதுக்கு ஈக்குவல் டைம் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இது என்ன தெரியுமா? கார்ட்டூன் பாத்தீங்களா? அதாவது கீரை சாப்பிடுறது சூப்பர். அதாவது பாப்பாவே சொல்ல அந்த காலத்துல ஒரு ஒரு கார்ட்டூன் பொம்மை படம் கூட வந்து மக்களுக்கு நல்ல விஷயத்த வந்து சொல்லிக் கொடுக்கும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குர்குரே அந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அது சாப்பிட்டோன்னா எனர்ஜி வருதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வந்து ஜங்க் ஃபுட்ஸா இருக்கு. அந்த மாதிரி வந்து கீரை சாப்பிட்டா அயன் சத்து வரும், உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லும்போது இந்த பாப்பாய செயலர் வந்து ப்ரோக்ராம்ல வந்து அவருக்கு வந்து என்னன்னா உடம்பு வந்து ஏதாவது அவருக்கு வீக் ஆயிட்டாரு, அவருக்கு ஏதாவது இறஞ்சலா இருக்கு, ஒரு சண்டை போடணும் அப்படின்னு நினைச்சாருன்னா டக்குனு கீரை சாப்பிடுவாரு. இதை பார்த்தவங்க நிறைய பிள்ளைங்க வந்து கீரை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வந்து ஒரு 90s வந்து அந்த ஒரு நல்ல விஷயத்த கூட வந்து ஒரு கார்ட்டூன் மூலமா தெரிஞ்சு போய் குழந்தைங்க வந்து நல்ல விஷயத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் பார்த்துருவோம். அதாவது நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் பார்த்துருவோம். எனக்கு ஒரு 3 வாலண்டியர்ஸ் பண்ணுவாங்க. இதுவா உடைச்சது ஊதுங்க உள்ள ஊதும். இன்னும் ஒரே ஓகே, தேங்க்யூ. அந்த பலூன் கொடுங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு 3 பேர் வந்து பலூன் ஊதுறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து அவர் வந்து வெளியில வந்து எக்ஸ்டர்னலா ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை உள்வாங்கி அதை எப்படி வந்து அதை ஸ்ட்ரெஸ்ஸை வெளியே விட முடியாதுன்னு தெரியாமல அவர் அப்படியே அது பஸ்ட் அவுட் ஆகிறார். இதனால வந்து அவருக்கு வந்து ஆபீஸ்லயும் சரி ஃபேமிலிலையும் சரி அவர் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மென்டல் ப்ரெஷர், பிசிக்கல் ப்ரெஷர் எல்லாமே பிசிக்கல் லைஃப் எல்லாமே வந்து பாதிக்குது.
இதே செகண்ட் பர்சன் பாத்தீங்கன்னா அவர் ப்ரெஷரை உள்வாங்குறாரு, உள்ளே வச்சுக்கிறாரு, வெளியே விட மாட்டேங்க அப்படிங்கும்போது அவரோட மென்டல் ப்ரெஷர் பாதிக்கும். அதனால வந்து இன்டெரக்டா வந்து ஃபேமிலியிலேயே ஈடோ காட்டுவாரு. அந்த ப்ரெஷரை வெளியே பஸ்ட் அவுட் பண்ண தெரியாமல் இருக்கும்போது அவருக்கு பிசிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ மூணாவது உள்ள பர்சன் பாத்தீங்களா, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ஊதும் போது காட்டே வரல, ஏன்னா அது ஓட்ட பலூன். ஸோ அந்த ஓட்ட பலூன் வந்து என்ன சொல்றதுன்னா, நம்ம எவ்வளவு ப்ரெஷர் இருந்தாலும் வாங்கி அப்படியே வெளியே விட்டணும். நம்ம ப்ரெஷர் வந்து வரல வந்து இந்த காலையில வாங்கி இந்த காலையில விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மென்டலுக்கு போகாது, எதுவுமே பாதிக்காது, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எல்லாமே வந்து நார்மலா இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஆக்டிவிட்டி மூலமா சொல்றோம். என்னைக்குமே வந்து எக்ஸ்டர்னலா ஒரு ப்ரெஷர் வருது அப்படின்னா அதை வந்து நீங்க வாங்கிட்டு அப்படியே வெளியே விட்டுறணும். அதை நம்ம உள்ள மண்டைக்கு ஏற்றக்கூடாது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். என்ன, நம்ம ஒர்க் பண்ற விஷயத்த வந்து நம்ம லவ் பண்ணி ஒர்க் பண்ணணும். நிறைய ப்ரெஷர் இருக்குதானா, கொஞ்சம் ஒர்க் நிறைய இருக்கு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு டெலிகேட் பண்ணி பழகுங்க. ஸோ ஒரு கேலண்டர் ஷெட்யூல் போட்டு வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் வீக்ல ஒரு அவசரப்பட வேணாம். ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஷெட்யூல் பண்ணிடணும். இன்னைக்கு காலையில் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம காலையிலேயே ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஒரே நேரத்தில் வந்து பல வேலைகளை பார்க்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, அவசரப்பட வேண்டியதில்லை. ஷிஃப்ட் தி ஒர்க். இலான் மஸ்க் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாரு, டைம் பிளாக்கிங் ஒரு சிஸ்டம். ஸோ அந்த டைம் பிளாக்கிங் சிஸ்டத்தை நம்ம வந்து சிம்பிளா நம்ம வந்து நம்மளோட ஆஃபீஸே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் பிளாக்கிங் மெத்தட் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மணிக்கு நான் இந்த வேலையா பார்ப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நீங்க கவலைப்படக்கூடாது, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே நீங்க போகணும். ஸோ இதை வந்து நம்ம பிசினஸ்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த டைம்ல நம்ம குறிப்பிட்ட டைம்ல வந்து நம்மளோட வேலைகள் எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும். ஹாவ் மீ டைம். மீ டைம் என்னன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். என் பிசிக்கலுக்கோ இல்ல என்னோட ஹெல்த்துக்கோ ஒரு வாக்கிங் போறது, ஒரு பாட்டு கேட்கறது, எனக்குன்னு ஒரு மீ டைம் ஒதுக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 hours இருக்கு. இதை வந்து எப்படி பண்ணலாம்னா, சிம்பிளிஃபை பண்ண வந்து ஒரு 8x8x8 பிரிச்சுக்கோங்க. 8 hours வந்து ஒர்க் பண்றதுக்கும் 8 hours வந்து நல்லா தூங்குறதுக்கும், மிச்சருக்கு 8 hours வந்து 4 hours வந்து ஃபேமிலிக்கும் 4 hours வந்து நமக்குன்னு எழுதினீங்கன்னா ஒரு ஒரு பேலன்ஸ்டு சைக்கிள் நம்ம கொண்டு போக முடியும். சரிங்களா? ஸோ அப்பதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, நேச்சரோட டைம் பண்ணலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு டூரு, ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அப்படி எல்லாம் வந்து பிளான் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து நம்ம வச்சுக்கணும். அது வந்து நம்ம பிசிக்கல் லைஃபுக்கு ரொம்ப நல்லது, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் நம்ம வந்து ஒர்க் பண்றது இல்லை, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியாவது யாராவது வச்சுக்கணும். ஒரு பேட்மிண்டன் விளையாடுறதோ, ஒரு ராக்கெட் கேம் விளையாடுறதோ, இல்ல ஸ்விம்மிங் போனோம்னா நமக்கு வந்து நிறைய கேலரிஸ் வந்து நம்மளோட பாடியில வந்து பர்ன் ஆகும். அதனால வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா ஃபீல் பண்ண முடியும். ஸோ குட் ஹேபிட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணலாம், ஜங்க் ஃபுட்ஸை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது என்னன்னா நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஈவனா வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஒரு கார் போகுதுன்னா 4 சக்கரம் இருக்குன்னா 4 சக்கரத்துக்கு வந்து ஈவனா வந்து ப்ரெஷர் இது ஈக்குவலா வந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு சைடு கூடி ஒரு சைடு குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும், இல்ல ஒரு டயர் பஞ்சரா போச்சுனாலும் நம்மளால வண்டி ஓட முடியாது. சரிங்களா? ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்ப்போம். இது என்ன பாட்டு தெரியுதா? என்ன பாட்டு? பாய் சுடவா? ஓகே. இந்த மாதிரி விளையாண்டுருக்கீங்களா? கொஞ்சம் விளையாண்டுங்க.
லாரி டயரா நீங்க 2K கிட்ஸ் தானே, இந்த மாதிரிலாம் கேம் விளையாடுறீங்களா? இந்த மாதிரி கேம் விளையாடு இல்லையா? இதெல்லாம் என்ன கேம்ஸ் எல்லாம் பேர்லாம் தெரியுமா? பம்பரம். ஓ ஆக்சுவலா இந்த கான்செப்ட் நான் எடுத்தது வந்து இந்த பாட்டோட பேஸ வச்சுதான் எடுத்தேன். இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு எமோஷனல் டச்சா இருக்கும். இந்த பாட்டுல இருக்க கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பசங்க விளையாண்டு எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு வந்து இதை பத்தி புரியாது. அன்னைக்கு இந்த 90s பசங்களுக்கு வந்து ஒரு ஏக்கமாவே இருக்கும். இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணா. அப்போ பேசுற சொன்ன விஷயம் வந்து அவர் விருதுநகர் பேஸ்ல இருந்தாரு. அந்த விருதுநகர்ல வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண விஷயத்த வந்து அந்த படத்துல கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நிறைய விஷயங்கள் வந்து இதுல கொண்டு வந்தாரு. அந்த புரோட்டா ஆகட்டும் சரி, அந்த பசங்களோட விளையாடுறது, அந்த காஞ்ச பூமியில இருந்து உடச்சு அந்த கல்ல உடச்சு விளையாடுறது, சோ இது எல்லாமே அவங்க என்ஜாய் பண்ண விஷயங்கள சொன்னாரு. ஓகே, புரோட்டா சாப்பிடுறது அன்னைக்கு வந்து ரொம்ப பெரியதா இருக்கும். 2 புரோட்டாக்கு ஒரு துப்பு நிறைய தால்னா கேட்டு ஆரம்பிக்கும். குருமா ஊட்டிக்கார மாதிரி சொல்றா பெரியா, எங்க அப்பா 6 புரோட்டா வாங்கி கொடுத்தாரு. சோ இதான் வந்து நம்ம 90s கிட்டோடது. சோ இன்னைக்கு இருக்க 2K வாழ்க்கைக்கும் நம்ம வந்து அன்னைக்கு இருக்கிறதுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நல்ல அட்வான்டேஜஸ் நிறைய இருந்தாலும் சில விஷயங்களை வந்து நம்ம வந்து 2K குறை சொல்ல. அதாவது இன்னைக்கு இருக்க லைஃப்ல வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இழக்க ஆரம்பிச்சோம், சரிங்களா? சோ நிறைய விஷயங்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அந்த விஷயங்களை பத்தி தான் நம்ம வந்து ஒரு ரீகால் பண்ணி காட்டுறது. ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நம்ம ஒரு என்ஜாய் பண்ற லைஃப்பை விட்டுட்டு மணி மைண்டா நம்ம வந்து ஃபுல்லா வந்து பிஸியாவே நம்ம அழகிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இது இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன்னா, நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ண நம்ம யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்ல. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு போயில ஒரு 5 மணி நேரம் பஸ்ல டிராவல் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் 1.5 ஹவர்ஸ் நம்ம திருச்சிக்கு போறோம். இப்போ சென்னைக்கு போறது 1 டே டிராவல் பண்றதா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நம்ம வந்து சென்னைக்கு போக முடியும். அவ்வளவு ஸ்பீடா வந்து நமக்கு வந்து டெக்னாலஜிஸ் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. நெட் ஆகட்டும், நம்ம டெக்னாலஜி ஆகட்டும், எல்லாமே வந்து நமக்கு வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிச்சு. அதுக்கு யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, அதை வந்து தேவையானாலும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்ம கழிச்சோம்னாலே நம்ம லைஃப் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். தேங்க்யூ ஆல். பார்ட்டிசிபென்ட் ஃபீட்பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து அட்டன் பண்ண அந்த ஈவெண்ட்ல வந்து பழைய 90ஸ்க்கே கூட்டிட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் அந்த டயர் ஓட்டி விளையாண்டது, அது மட்டும் இல்லாம அந்த புரோட்டாக்கு எங்க லைஃப்ல நிறைய நடந்திருக்குது. காலையில இருந்து வேலை வாங்கிட்டு ராத்திரி அந்த 2 புரோட்டாக்காக தான் அந்த வேலையே பார்ப்போம் நாங்க சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் ரொம்ப ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது மாதிரி அதே வந்து பிலிம் பிடிச்சு பார்த்தாங்க அந்த பாட்டுலையும். எனக்கும் சில எல்லாம் பழைய மெமரிஸ் வந்தது. தேங்க்ஸ் டு மிஸ்டர் ட்ரெயினர் தட்சிணாமூர்த்தி எனக்கு ரொம்ப தேங்க்யூ. ஆக்சுவலி நம்மள இதுல நிறைய டேர்ம்ஸ் வந்து அவர் நிறைய சொன்னாரு. அதுல வந்து இது ஒரு நமக்கு ஒரு ரீகேப் மாதிரி 90s லைஃப் வந்து எல்லாருமே ஏன் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பேசுறோம்னா அந்த அளவுக்கு நம்ம எல்லாரோட கோஆபரேட் பண்றதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, யாருக்குமே அந்த இது இல்லாம இருந்துச்சு. சொல்ல போனா அந்த பொறாமன்ற ஒரு விஷயம் வந்து அந்த டைம்ல ரொம்ப கம்மி. ஸோ எல்லாமே கொலாபரேட் பண்ணி இங்கே போவோம் அங்க போவோம். அப்பதான் ஃபேமிலி ஆகட்டும், அதுல ஒரு நல்ல பிக்சர் ஆரம்பத்துல போட்டிருந்தாரு. குழந்தை வந்து தாத்தாக்கு கண்ணாடி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. ஸோ இந்த விஷயம் வந்து இங்க யாருக்குமே கிடையாதுன்னா குழந்தைய கண்ணாடி தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கிறப்ப நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம ப்ராப்பரா பார்த்து பண்றப்ப நம்ம எல்லாரோடையும் கனெக்ட் ஆகும். ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாத்தையும் நம்ம லிங்க் ஆகிற விஷயத்த அவர் ஒவ்வொரு இமேஜ்ல அவர் டெக்ஸ்ட்லனால அந்த இமேஜ்ல எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்தாருங்கிறத நீங்க பார்க்கணும். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. ஸோ ஒன்ஸ் அகேன், அதாவது 90s கிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணான ஒரு தருணங்கள். அந்த டைமை வந்து வாழ்ந்த மக்களுக்கு வந்து இது தெரியும். ஸோ ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஹெல்த், வெல்த் எல்லாத்துக்கும் வந்து டைமை வந்து செக்ரிகேட் பண்ணி ஈவனா கொடுக்கும்போது உங்க லைஃப் வந்து ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.